Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். வவ்வால் மீன் தான் வாங்கினோம். ஆனால் இதை சில பேர் பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த மீனை வச்சு சுவையாக சிம்பிளான மீன் குழம்பு எவ்வளவு சீக்கிரமாக பண்ண முடியுமோ ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நம்ம புளியெல்லாம் சேர்க்கறதுனால சூடுங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றுனா அந்த சூட்டெல்லாம் எடுத்துரும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த ருசி வரும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதில் 7-8 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கியிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 3 பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி ஜாஸ்தி போட்டோன்னா நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நான் புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டு புளி கரைசலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க. இதில் நான் 5 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். எங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 5 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அப்படி இதே சாம்பார் தூள் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருந்தோம்ல, அதை இந்த தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டேன். இந்த புளி தண்ணியை நம்ம இந்த இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அதை கரைச்சிட்டு திருப்பி ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா மிளகாத்தூளும் புளியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல 5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் அந்த காரம் பத்தலை. அதனால் திருப்பி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வீடுங்களில் ஒவ்வொருத்தங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இல்லை விரதமாக இருக்கும், வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குழம்பு வைக்க வேண்டாம். இப்படி கொதிக்கும்போது இந்த குழம்புலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அந்த புளிக்குழம்பு டேஸ்ட்டு தான் வரும். அப்போ அந்த குழம்பு அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு மீனாக போடுங்க. இதில் நம்ம வால் பீஸு, தலை பீஸு அதெல்லாம் அந்த குழம்புக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். மீன் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஏன்னா குழஞ்சிரும். அதனால் நம்ம பார்த்து வேக வைக்கணும். மீடியமில் வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்பு. ஹையில் வச்சிங்கன்னா பிரிஞ்சிரும். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆச்சு நான் வச்சு. இப்போ இந்த குழம்பு மீனை அப்படி திருப்பி விட்டுக்கலாம், உடஞ்சிராம. இப்போ மீனை திருப்பி போட்டு 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்பு நேரம் ஆக ஆக நல்ல கெட்டித்தன்மையாக வந்துடும். இந்த மீன் அப்படி இந்த குழம்பு நல்லா உறிஞ்சிரும். இந்த மீன் குழம்புங்க நீங்கள் வச்ச உடனே சாப்பிடவே கூடாது. வச்ச உடனே நல்லா மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல இருக்க சாறையெல்லாம் அந்த மீன் நல்லா உறிஞ்சிரும்.
உறிஞ்சி நல்லா ருசியாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும் பொழுது. ஆனால் இதே குழம்ப நீங்கள் நைட்டு திருப்பி ஒருக்கா சுட வச்சு மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி நல்லா நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கை விட நாளைக்கு இதை வச்சு சாப்பிடும் பொழுது இன்னும் அதோட டேஸ்ட் வந்து கூடி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மீன் குழம்ப நல்லா மூடிடலாம். ½ அன் ஹவர் கழித்து இதை திறந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி மீன் குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.